பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் சாவித்திரியில புக் 1, The Book of Beginnings, Canto 3, The Yoga of the King, The Yoga of the Soul's Release, அது பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் செஷன்ல கடைசியாக நாம் பார்த்த வரிகள் என்னவென்றால், பகவான் ஒரு மனிதன் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த டிவைன் பிரசன்ஸ், அந்த இன்னர் டிவைன், அதை அவன் அறிந்து கொள்ளும் பொழுது எவ்வாறு சாஸ்வத தன்மையை எட்டுகின்றான், தான் அழிவில்லாதவன் என்கின்ற உண்மையை உணர்கின்றான். அவ்வாறு உணரும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், எல்லைக்குட்பட்ட அவனுடைய சக்தி அந்த ஆதி சக்தியுடன் இரண்டர கலந்து விடுகின்றது. அந்த ஆதிசக்தி அவனுள் இரக்கம் கொண்டு அவன் மூலமாக செயல்பட ஆரம்பிக்கின்றாள். அப்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த மனிதனும் அந்த சக்தியும் இரண்டர கலந்து விடுகின்றார்கள் என்பதை பார்த்தோம். Immortally she conceives, page 24, 76 to 79. Immortally she conceives herself in him, in the creature, the unveiled creative works. Her face is seen through his face, her eyes through his eyes, her being is his through a vast identity. அதாவது இரண்டு அந்த 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 ஒரு உச்சகட்ட ஒரு அனுபவத்தை அடைந்தவுடன் தனி மனிதன், தனிப்பட்ட மனிதன் என்கின்ற தன்னுடைய அடையாளத்தை இழந்து விடுகின்றான். அவனும் அந்த பரம்பொரு அந்த ஆதி சக்தியும் இரண்டர கலந்து விடுகின்றார்கள் என்கின்ற கருத்தை பார்த்தோம். அந்த அனைத்தையும் படைக்கும் அந்த சக்தி மறைந்திருந்து செயல்படும் நிலையில் இருந்து தன்னை முழுவதுமாக அவனின் மூலமாக வெளிக்காட்டிக் கொள்கின்றாள். அவளுடைய முகம் அவனுடைய முகத்தின் மூலமாக காணப்படுகின்றது. அவளுடைய கண்கள் அவனுடைய கண்களின் மூலமாக காணப்படுகின்றது. அவளுடைய ஜீவன் அவனுடைய ஜீவனின் மூலமாக இரண்டர கலந்து காணப்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இது வந்து ஒரு உச்சகட்ட ஒரு அனுபவம். ஒருவருக்கு ஆன்மீகத்துல ஏற்படக்கூடிய உச்சகட்ட அனுபவம். கம்ப்ளீட்டா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லாஸ்ட் செஷன்ல பகவான் த மதர் புக்கை விவரிக்கின்ற மாதிரி சச்சிதானந்தத்தினுடைய அந்த சத் சித் ஆனந்தம், அந்த 3 நிலைகளிலும் இரண்டர கலந்துவிடும் ஒரு நிலை. பீயிங் ஆஃப் அவர் பீயிங், கான்சியஸ்னஸ் ஆஃப் அவர் கான்சியஸ்னஸ், ஃபோர்ஸ் ஆஃப் அவர் ஃபோர்ஸ், ஆனந்தா ஆஃப் அவர் ஆனந்தா. இது எக்ஸ்ட்ரீம், ஒருவருக்கு ஏற்படக்கூடிய உச்சகட்ட அனுபவம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேற்கொண்டு அவ்வாறு அந்த முழுவதுமாக அந்த சக்தி அந்த மனிதருடன் முழுவதுமாக தன்னை அடையாளம் கொண்டு
செயல்பட ஆரம்பித்தவுடன் எவ்வாறு தன்னை முழுவதுமாக வெளிக்காட்டிக் கொண்டு செயல்படுகின்றால் அப்பொழுது என்னென்ன நடைபெறுகின்றது என்பதை பார்க்கலாம். பேஜ் 24ல lines 80 to 83. Then is revealed in man the overt divine, a static oneness and dynamic power descend in him, the integral Godhead's seeds. His soul and body take that splendid stand. அந்த நாம் ஏற்கனவே பார்த்த அந்த நிலையை ஒரு மனிதன் எட்டியவுடன் என்ன நடைபெறுகின்றது? Then is revealed in man. அவனுக்குள் எது வெளிப்படுகின்றது என்றால் the overt divine. overt என்ன அர்த்தம்? வெளியில் தன்னை காட்டிக்கொண்டு செயல்படும் அம்சத்தை overt அப்படிம்போம். covert அப்படின்னா மறைக்கப்பட்ட நிலையிலிருந்து செயல்படும். பொதுவாக நமக்குள்ள சாதாரண மனிதர்களுக்கு எப்படி இருக்கும்? டிவைன் கவர்ட்டா இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கு, நம்மளுக்கு தெரியல. ஆனா இத்தகைய ஒரு ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலையை அடைந்தவர்களுக்கு ஓவர்ட்டா அந்த பரம்பொருள் வேலை செய்யும். அவங்கள்ட்ட நல்ல முழுவதுமாக வெளிப்பட்ட நிலையில் அங்கு காணப்படும். அதுதான் then is revealed in man the overt divine அப்படிங்கிறார். சரி, அப்ப என்ன ஆகும்? a static oneness. a static onenessனா பரம்பொருளினுடைய ஏகமான நிலை. பரம்பொருள் எப்படி இருக்கு? இரண்டு நிலைகள்ல பரம்பொருள் காணப்படுகின்றது. ஒன்று இயங்காத நிலை, மற்றொன்று இயங்கும் நிலை. இயங்காத ஒருமையில் இருக்கும் நிலை, அதான் ஸ்டாட்டிக் ஒன்னஸ். அதே சமயம் அந்த டிவைனுக்கு இயங்கும் நிலையும் இருக்கின்றது, அதுதான் டைனமிக் பவர். a static oneness and dynamic power descend in him. இது ரெண்டுமே அத்தகைய ஒரு சித்தியை எட்டியவர்களுக்கு அவர்களுள் இரக்கம் கொள்கின்றது. இந்த ரெண்டுமே, இந்த டிவைனினுடைய இரண்டு அம்சங்களுமே ஒருவருக்குள் இரக்கம் கொள்கின்றது. ஸ்டாட்டிக் ஒன்னஸ் அண்ட் டைனமிக் பவர் descend in him. இது எதை காட்டுகின்றது? எதற்கு இது, எதனுடைய அம்சமாக தன்னை இது உறுதி செய்கின்றது என்றால் தி இன்டெக்ரல் காட்ஹெட்ஸ் சீல்ஸ். அதாவது பரம்பொருளினுடைய ஏகமான நிலை, பரம்பொருளினுடைய வெளிப்பட்டு செயல்படும் நிலை, இது ரெண்டையும் சேர்ந்ததுதான் இன்டெக்ரல் காட்ஹெட்ஸ். இன்டெக்ரல் காட்ஹெட்னா ரெண்டுமே சேர்ந்த நிலை தான். அதனுடைய ஒரு முத்திரையாகத்தான் இவை இரண்டும் அவனுள் இரக்கம் கொள்கின்றன. தி இன்டெக்ரல் காட்ஹெட்ஸ் சீல்ஸ். His soul and body take that splendid stamp. அவனுடைய அந்த மனிதனுடைய ஆன்மன், அந்த மனிதனுடைய உடல் இந்த மகோன்னதமான அந்த பதிவு, அந்த முத்திரையை வாங்கிக் கொள்கின்றன, எடுத்துக் கொள்கின்றன. சாதாரண மனிதர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மனும் சரி உடலும் சரி, மனிதனுக்கு உடல் என்பது சாதாரண நிலையில் நமக்கெல்லாம் இருக்கின்றது. ஆன்மன் மறைந்திருந்து செயல்படுகின்றது. ஆனால் இத்தகைய சித்தியை எட்டியவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த பரம்பொருளின் அம்சங்களான அந்த இயங்காத நிலையில் இருக்கும் ஒருமை, இயங்கும் நிலையில் இருக்கும் சக்தி, இவை இரண்டுமே அவனுள் இரக்கம் கொள்கின்றன. இரக்கம் கொண்டு அந்த மனிதனுடைய ஆன்மனையும் உடலையும் தன் வசம் ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. His soul and body take that splendid stand. ஸோ இதுல முக்கியமான அம்சம் என்ன காணப்படுகின்றது? அந்த டிவைன்
வெளிப்பட்டு செயல்படுகின்றது அந்த மனிதனிடம். ஓவர்ட்டா இருக்கு. இரண்டாவது விஷயம், டிவைனினுடைய இரண்டு அம்சங்களும் அவனுள் இரக்கம் கொள்கின்றன. ஸ்டாட்டிக் ஒன்னஸ், டைனமிக் பவர், இது ரெண்டுமே அவனுள் இரக்கம் கொள்கின்றன. பொதுவாக மனிதர்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா, நாம் புத்தகத்தில் படிக்கின்றோம், கேட்கின்றோம், நமக்குள்ளே எல்லாரிடமும் அந்த பரம்பொருள் மறைந்திருக்கின்றது, ஹிடன் டிவைன், அதுதான் நம்மை இயக்குகின்றது அப்படிங்கிறத நம்ம வெறும் அறிவுபூர்வமாகத்தான் அறிந்து கொள்கின்றோம். அதை அனுபவபூர்வமாக அறிவது இல்லை. ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதனுக்கு உள்ளே இருந்து செயல்படும் அந்த இறைவன் வெளியிலிருந்து செயல்பட ஆரம்பிக்கும். அந்த இறை சக்தி வெளியிலிருந்து செயல்பட ஆரம்பிக்கும். வெளியில் தன்னை காட்டிக்கொள்ளும். அதுதான் வித்தியாசம். அதனால என்ன நடைபெறும் அப்படின்னா, அந்த ஒருமையினுடைய அம்சம் ஒரு பக்கம், அதுதான் அடிப்படை. ஒருமையினை, பரம்பொருளினுடைய ஒருமை என்கின்ற அம்சம்தான் அடிப்படை. அது இயக்கம் இருக்காது. அந்த நிலையில இயக்கம் இருக்காது. எவ்வித மாற்றங்களும் அந்த இடத்தில் நிகழாது. இம்மியூட்டபிள் டிவைன் இம்மியூட்டபிளா இருக்கும். இதை நிறைய பெயர்கள் இட்டு கோருவார்கள். அக்ஷர பிரம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாட்டிக் டிவைன ரியாலிட்டியை அப்படி சொல்லுவாங்க. அப்படி ஒரே அர்த்தம்தான். செயல்படாத நிலை, செயல்படும் நிலை. ஏன்னா அந்த செயல்படும் நிலை என்பது செயல்படாத நிலையினுடைய ஒரு முக்கியமான அங்கம். டிவைன் அப்படிதான் இருக்கு. டிவைன் செயல்படாத நிலையில் இல்லை. செயல்படாத நிலையில் மாத்திரம் இருந்தது அப்படின்னா இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் எல்லாமே சிருஷ்டி என்பது சாத்தியம் இல்லை. அதனால் செயல்படும் நிலையும் இருக்கின்றது, செயல்படாத நிலையிலும் அந்த பரம்பொருள் இருக்கின்றது. இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே டிவைன் ஆஸ்பெக்ட், ஒரே டிவைனுடைய இரண்டு ஆஸ்பெக்ட்ஸ், டூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த சேம் ரியாலிட்டி தான் நம்ம பார்க்குறோம் இங்க. இது ரெண்டுமே எதை காட்டுகின்றது? எதனுடைய ஒரு ஒரு சாநித்தியத்தை காட்டுகின்றது என்றால் அந்த பூரண பரம்பொருளினுடைய பூரணத்துவத்தை காட்டுகின்றது. இன்டெகிரல் காட். இதுதான் பகவானினுடைய அந்த பூரண யோகத்தினுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது. ஏன்னா பகவானினுடைய பூரண யோகத்துல அந்த இன்டெகிரல் யோகால எதுவுமே விடுவதில்லை. மெடிடேட்டிவ் ஸ்டேட்லயும் ஒருத்தர் இருக்கணும், செயல்படும் நிலையிலையும் ஒருத்தர் இருக்கணும். இதுல மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல மாத்திரம் நான் செயல்பட மாட்டேன் என்றும் சொல்ல முடியாது. மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருந்து வெளிப்புற செயல்களில் ஈடுபடுத்தி கொண்டு உள்முகமாக தன்னுடைய அகத்தினுடன் தொடர்பும் இல்லாமலும் இருக்க முடியாது. இரண்டுமே தேவை. இதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். ஏன்னா இந்த ரெண்டுமே, இந்த பரம்பொருளினுடைய இரண்டு சக்தியுமே ஒரு சேர ஒருவருக்கு சித்தியாக அடைய வேண்டும். அதுதான் பூரண யோகத்தினுடைய ஒரு இலக்காக கருதப்படுகின்றது. பரம்பொருள் வெறும் ஏகமான மோன நிலையில் அமைதியுடன் செயல்படாத நிலையில் மாத்திரம் இருப்பது இல்லை, அதை செயல்பட்டே ஆக வேண்டும் என்கின்ற கருத்தைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார் இங்கே. அவ்வாறு ஒரு மனிதனுக்கு இந்த இரண்டு சக்தியும் அவனுக்குள்ளே இறங்கும் பொழுது என்னென்ன இரண்டு அம்சங்களும், பரம்பொருளுடைய இரண்டு அம்சங்களும் ஒரு மனிதனுள் இரக்கம் கொள்ளும் பொழுது என்ன நடைபெறும் அப்படின்னா, அவனுடைய உடல், அவனுடைய மனம், உடல், வாழ்வு, இது மூணுமே ஒரு திருவுரு மாற்றத்திற்கு உட்படும். மெல்ல 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 திருவுரு மாற்றம் அவனுடைய உடலில், மனம், வாழ்வு, இது மூன்றிலும் நடைபெறும். அப்படி நடைபெறும் பொழுது என்ன நடைபெறும், என்ன நிகழும் என்றால், அவனுடைய உடல், சடப்பொருளினாலான அவன் உடல், அது கூட அந்த இறை அமைதியையும், இறை சக்தியையும், இறை ஒளியையும், இறை ஆனந்தத்தையும் அது அனுபவிக்கும். அதுதான் இங்க அல்டிமேட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஒரு மனிதனுக்கு கிட்டக்கூடும். இதுதான் பூரண யோகத்தினுடைய இலக்கும் கூட. இதை பகவான் என்ன சொல்றார் அவருடைய யோகத்துல? அதிமானச திருவுரு மாற்றம் அப்படிங்கிறார். சூப்ராமென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறார்.
ஏன்னா ஒருவருக்கு முதல்ல சுப்ரமணியத்தில் இந்த நம்ம சாவித்திரியில படிச்சுட்டே வந்தோம். அப்படியே படிப்படியாக பகவான் நம்மை அழைத்து கொண்டே செல்கின்றார். முதல்ல எப்படி ஒருவர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைத்திய புருஷனை அறிந்து கொள்வது, அப்புறம் அந்த பரம்பொருளினுடைய சக்தியாக ஒருவர் எவ்வாறு தன்னை அடையாளம் கண்டு கொள்வது, மெல்ல மெல்ல தன்னை அந்த இறை அன்னைக்கு திறவாக வைத்து அவளுக்கு தன்னை சமர்ப்பணம் செய்து அவளுடன் ஒன்றரை இரண்டரை கலப்பது. இதனால் என்ன நடைபெறும்? அந்த இறை உணர்வு நிலை அவருள் இரக்கம் கொண்டு அவருடைய இயல்பை சாதாரண இயல்பை அதி உன்னத இயல்பாக திருவுருமாற்றம் செய்யும் என்கின்ற கருத்து தான் இங்க நம்ம இந்த இந்த வரிகளிலும் பார்க்கின்றோம். லாஸ்ட் செஷன்ல பார்த்த வரிகளிலும் இந்த கருத்தை தான் நாம் பார்க்கின்றோம். இந்த கருத்து எதற்காக பகவான் குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த கருத்தை அஸ்வபதி அடைவதாக பகவான் குறிப்பிட்டிருந்தாலும், அஸ்வபதி ஹியூமன் ரேஸுக்கு ஒரு பிரதிநிதியாகத்தான் இத்தகைய சித்தை எட்டுகின்றார். இது எல்லா புவியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு முன் வைக்கப்பட்டுள்ள ஒரு உயர்வான இலக்காகத்தான் பகவான் சாவித்திரியில இதை சித்தரிக்கின்றார். சாவித்திரியில கூறுவது எல்லாமே சாதாரண மனிதனுக்கு அவனுக்கு தான் எல்லாமே பொருந்தும். அவனுக்கு முன் வைக்கக்கூடிய இந்த இலக்கு தான். அவனும் இந்த நிலையை எட்ட வேண்டும். அதற்கு முன்னோடியாக இங்கு மன்னர் அஸ்வபதி இத்தகைய நிலையை எட்டுகின்றார். அவர் தான் ஒரு பயணியர செயல்படுகின்றார். ஸோ அந்த கண்ணோட்டத்தில் தான் நாம் இந்த சாவித்திரி வரிகளை நாம் பார்க்க வேண்டும். இப்ப என்ன நடைபெறுகின்றது? இந்த இலக்கை எட்ட வேண்டும், இதெல்லாம் பார்த்தோம். நம்ம இது இதுல என்ன ஒரு முக்கியமான கருத்தை பகவான் பகிர்ந்து கொள்கின்றார் என்றால், எல்லாருடைய மனித வாழ்வும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வகையில இதற்காக தயார் செய்யப்படுகின்றது அப்படிங்கிறார். எல்லா மனிதர்களுடைய வாழ்வும் அவங்கவுங்க வெவ்வேறு நிலைகளில் இருந்தாலும் கூட இந்த ஒரு இலக்கை எட்டுவதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வும் தயார் செய்யப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா அது வெளியில நமக்கு தெரியாது. ஒவ்வொரு மனிதருக்கும் அறியாமையில் தான் அவனுடைய புறத்தில் வாழ்கின்றான். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் ஏதோ ஒரு நோக்கத்துடன் தான் செயல்படுகின்றது. ஒவ்வொரு மனிதனிட்டையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாங் ப்ரிப்பரேஷன். இந்த லாங் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது அவனுடைய பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அப்படின்னு நினைக்க கூடாது. அது ஒரு மனிதனுடைய பல்லாயிரக்கணக்கான பிறவிகள்ல இது ப்ரிப்பரேஷன் நடக்குது. இந்த வாழ்வு மாத்திரம் இல்ல, பல்லாயிரக்கணக்கான பிறவிகளின் மூலமாக இந்த ப்ரிப்பரேஷன் நடந்து கொண்டே இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது லைன்ஸ் பேஜ் 24ல பேஜ் லைன்ஸ் 84 to 86, அதாவது எவ்வாறு மனிதனுடைய வாழ்வு தயார் செய்யப்படுகின்றது, இதை பற்றி தான் இந்த வழிகளில் பார்க்க போறோம். மனிதனுடைய வாழ்வு இந்த இலக்கை எட்டும் பொருட்டு எவ்வாறு தயார் செய்யப்படுகின்றது, இது எல்லாருக்கும் பொருந்தும். A long dim preparation is man's life. Page 24, lines 84 to 86. A long dim preparation is man's life. A circle of toil and hope and war and peace, tracked out by life on matters obscure ground. இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, a long dim preparation என்ன அர்த்தம்? நெடிய ஒரு அறியாமையில். டிம்னா என்ன அர்த்தம்? நமக்கு என்ன காரணத்துக்காக நம்ம எவ்வாறு செயல்படுகின்றோம் என்பதை நாம் அறிந்திருப்பது இல்லை. நமக்கு அந்த இடத்துல வெளிச்சம் கிடையாது. ஒரு அரைகுறை வெளிச்சத்தில் தான் நாம் செயல்படுகின்றோம். ஒவ்வொரு மனித வாழ்வும் பார்த்தோம் அப்படின்னா இக்னோரன்ஸில் தான் நம்ம செயல்படுறோம். முழு வெளிச்சத்துல முழு ஒளியில நம்ம செயல்படுவது இல்லை.
அதனால்தான் பகவான் a long dim preparation அப்படிங்கிறார். தெளிவில்லாத நிலையில் தான் நாம் அனைவருமே இருக்கின்றோம். ஈஸ் மேன்ஸ் லைஃப். ஒவ்வொருவருடைய மனிதரும் வாழ்வும் அவ்வாறு தான் இருக்கின்றது. எப்படி இருக்கின்றது? a circle of toil and hope. சர்க்கிள்னா என்ன அர்த்தம்? சுழற்சி. என்ன சுழற்சி? ஒரு பக்கம் கஷ்டம், அதுக்கப்புறம் நம்பிக்கை, ஒரு பக்கம் போராட்டம், அதுக்கப்புறம் அமைதி. இப்படிதான் ஒவ்வொருவருடைய மனித வாழ்வும் போயிட்டு இருக்கு. a circle of toil and hope and war and peace. இது எங்க நடக்குது? tracked out by life. வாழ்வு இந்த விஷயங்களை எந்த தடத்தில் பதிக்கின்றது? இந்த சடவுலகை சார்ந்த தெளிவற்ற இந்த பூமியில் இத்தகைய வாழ்வினுடைய தடத்தை ஒரு மனிதனுடைய வாழ்வு பதிக்கின்றது. இது லைஃப் தானே, ஒவ்வொரு மனிதருக்கும் லைஃப் தானே இந்த அனுபவத்தை தருகின்றது. இந்த லைஃப் அப்படிங்கிறது அவனுடைய பிரசன்ட் லைஃப் மாத்திரம் இல்லை, பாஸ்ட் லைஃப் அண்ட் ஃபியூச்சர் லைஃப். பகவான் பாருங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பகவான் லைஃப் அப்படிங்கிறத கேபிட்டல்ஸ்ல கொடுத்துருக்காரு, மேட்டர் அப்படிங்கிறதையும் கேபிட்டல்ஸ்ல கொடுத்துருக்காரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன் கேபிட்டல்ஸ்ல கொடுத்துருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த லைஃப் அப்படிங்கிறது நாம் வாழக்கூடிய வாழ்வினுடைய சக்தி. வாழ்வினுடைய சக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதனுடைய மூலம் எங்க இருக்கு? வாழ்வினுடைய சக்தி என்பது அதனுடைய மூலம் எங்க இருக்கு? இந்த பரம்பொருளினுடைய சக்தியை தான் நம்மளுடைய வாழ்வின் மூலமாக செயல்படுகின்றது. சித் சக்தி, சச்சிதானந்தத்தினுடைய சித் சக்தி தான் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லுவார். கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் தான் இங்க லைஃபா இருக்கு. அதே போல அந்த சச்சிதானந்தத்தினுடைய சத், அதுதான் இங்க மேட்டரா இருக்கு. எல்லாமே டிவைன் தான் இங்க. அது வெளிப்புறத்துக்கு நம்ம ஒரு மேட்டர் சடப்பொருள் ஒரு உணர்வற்ற நிலையில் காணப்பட்டாலும் அதுவும் ஒரு டிவைன் ஆஸ்பெக்ட் தான். அதுக்கு தான் பகவான் சொல்றார், tracked out by life on matters. சடப்பொருளை சார்ந்த உலகம் தானே, அதுல தானே இருக்கோம் நம்ம வாழ்வு அதுல தானே இருக்கு. இந்த உடல் இந்த உடல் எதை நம்ப இருக்கின்றது? இந்த சடப்பொருளை சார்ந்த சட உலகத்தை நம்பி இருக்கின்றது. சட உலகம் எப்படி இருக்கு பார்த்தோம் அப்படின்னா, தெளிவற்ற நிலையில் இருக்கின்றது, அப்ஸ்கியூர் கிரவுண்ட். சட உலகில் ஏற்படக்கூடிய வாழ்க்கையில நமக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு தெளிவற்ற நிலையில் தான் அனைவருமே செயல்படுகின்றோம். ஞானிகளுக்கு தான் அந்த திரிகால ஞானம் திருஷ்டி என்பது உண்டு. சாதாரண மனிதர்களுக்கு என்னதான் ஒரு மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்தாலும் அவனுக்கு அந்த நிமிஷம் தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். he lives from moment to moment. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியாது அவனுக்கு. அதே போல அவனுடைய கடந்த காலமும் தெரியாது. அதனாலதான் அவருக்கு பகவான் அப்ஸ்கியூர் என்ன அர்த்தம்? தெளிவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் ஒரு மனிதனுடைய வாழ்வு ஒரு லாங் ப்ரிப்பரேஷனா இருக்கு அப்படிங்கிறார். அதுவும் எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்வு யாருமே சொல்ல முடியாது. அந்த வாழ்வுல எனக்கு கம்ப்ளீட்டா எனக்கு ஒரு சினிமா பார்க்குற மாதிரி ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்கும் டோட்டாலிட்டியை என்னுடைய வாழ்வுல என்னால் சொல்ல முடியும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எப்பொழுதுமே நம்மளுக்கு வாழ்வு உனக்கு ஒரு சஸ்பென்ஸா தான் இருக்கு எல்லாருக்குமே. மனிதனுடைய அறிவு அவ்வளவுதான், அந்த அளவுக்கு தான் செயல்படும். ஏன் சஸ்பென்ஸா இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? வாழ்வு, நம்மளுடைய பிறவி, ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்பு, இதற்கு இடையில் இருக்கக்கூடியதுதான் வாழ்வு என்று சொல்கின்றோம். ஆனால் அது கிடையாது. அவனுடைய வாழ்வு என்பது பல்வேறு பிறவிகள், பல்வேறு முந்தையது, பல்வேறு பிறவிகள் வரப்போறது, இதெல்லாம் உள்ளடக்கியது தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது. அதனால்தான் அந்த வாழ்வு என்பது பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு புரியாததாக இருக்கின்றது. அது ஒரு நெடிய அவனை தயார் செய்வதற்கான நெடிய ஒரு லாங் ப்ரிப்பரேஷனா தான் இருக்கு. அது எப்படி ஒரு தொடர்ச்சியான செயலாகத்தான் இருக்கின்றது இல்லையா? இட்ஸ் a continuous process. இதுல எப்படி மனிதனுடைய வாழ்வு நடைபெறுகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல ஒரு சுழற்சி காணப்படுகின்றது, ஒரு சர்க்கிள்.
சுத்தி 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 தான் வந்துட்டு இருக்கோம் நம்ம லைஃப்ல. ஒரே இடத்தையே தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம் நம்ம. அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்வு பார்த்தோம் அப்படின்னா, வாழ்வினுடைய பயணம் வந்து நேரடியான கோட்டிலே செல்வது இல்லை. சுத்தி 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 தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு வந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. நம்பிக்கை வருகின்றது, நம்பிக்கைக்கு பின்னாலேயே ஒரு துன்பம் வருகின்றது, திருப்பி ஏமாற்றம் வருகின்றது, திருப்பி நம்பிக்கை வருகின்றது. இப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். போராட்டம் வருகின்றது, அப்புறம் அமைதி வருகின்றது, திருப்பி போராட்டம் வருகின்றது. ஆனா இந்த எப்படின்னா பகவான் என்ன குறிப்பிடுகின்றார், இந்த சுழற்சி என்பது ஒரே நிலையில் இருப்பதில்லை. அதை புரிஞ்சுக்கணும். ஒரே நிலையில இருப்பதில்லை. ஒரே 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 நிலையில் அப்படின்னா அது வந்து ஒரே மட்டத்தில் இருப்பதில்லை. அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்பைரலா இருக்கு அப்படிங்கிற. ஸ்பைரல்னா எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல ஏறும், இறங்கும், திருப்பி ஏறும், இறங்கும், அப்படியே மேல 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 போயிட்டு இருக்கும். அல்டிமேட்டா மேல போகும், ஆனா நேரா போகாது. மேல சுத்தி 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 சுத்திக்கிட்டே இருக்கும், ஆனா மேலதான் போகும். ஏன் மேல போகும்னா அப்படிதான் எவல்யூஷன். ஒரே மட்டத்தில் இருந்தது அப்படின்னா எவல்யூஷன்ல ப்ராக்ரஸே இருக்காது. நம்ம வந்து முன்னேறி கொண்டுதான் இருக்கின்றோம். ஆல் செட் அண்ட் டன் வி ஆர் ப்ராக்ரஸிங். எதை வச்சு சொல்றோம் ப்ராக்ரஸிங் அப்படின்னு? இந்த ஸ்பைரல் மூவ்மெண்ட் தான். சுற்றி சுற்றி வர்றோம், பட் ஸ்டில் இட்ஸ் எ ஸ்பைரல் மூவ்மெண்ட். இட் இஸ் அன் பகவான் என்ன கோருகின்றார்? இட் இஸ் அன் அசெண்டிங் ஸ்பைரல் அப்படிங்கிறார் பகவான். பகவான் வந்து இந்த பரிணாமத்தை எவ்வாறு கோருகின்றார்? இட் இஸ் அன் அசெண்டிங் ஸ்பைரல். அப்புறம் சாவித்திரியில இன்னொரு இடத்துலயும் வருது இந்த வரி, adamantine is the evolving law அப்படின்னு. adamantine is the evolving lawனா என்ன அர்த்தம்? அது கீழே வராது. என்னதான் தோல்வியை சந்திச்சாலும் நம்ம கீழ் நோக்கி போக மாட்டோம். எவல்யூஷன் நம்ம கீழ் நோக்கி போறது இல்லை. மனிதன் வந்து விலங்காக போறது இல்லை. நம்ம அடுத்த நிலைக்கு தான் போக போறோம். எவ்வளவுதான் நம்ம அதுல சரிவு ஏற்பட்டாலும் நம்முடைய பயணம் மேல் நோக்கி தான் இருக்கும். அதனால்தான் பகவான் adamantine is the evolving law அப்படிங்கிறாரு. இந்த சர்க்கிள் அப்படிங்கிறது ஸ்பைரலா இருக்கு, மேல மேல போயிட்டு இருக்க வழியே கீழே வர்றதில்லை. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ரவுண்டு அந்த இந்த இந்த இதுல பார்த்தோம்ல, ஒரு நீண்ட ஒரு பயணத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ரவுண்டும் வந்து அதனுடைய முந்தைய சுழற்சியை விட சற்று கூடுதலான உயரத்தில் தான் இருக்கும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். மனிதனுடைய வாழ்வை பற்றி கூறும்பொழுது பகவான் வந்து நமக்கு வந்து நமக்கு ஏன் நமக்குள்ள வாழ்வில் நிறைய அனுபவங்கள் ஏற்படுகின்றது, எதற்கு நம்மை இந்த அனுபவங்கள் எல்லாம் தயார் செய்கின்றது என்பது நமக்கு புரியல. மகிழ்ச்சியான அனுபவங்கள் ஒரு மனிதருக்கு கிட்டுகின்றது, சுகமான அனுபவங்கள், போராட்டங்கள், எல்லாருக்கும் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கு. ஏன் அதுக்கு அப்படி நம்ம அனுபவங்கள் ஒரு மனிதருக்கு கிட்டுகின்றது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் பகவான் என்ன கோருகின்றார்? இந்த டிம் ப்ரிப்பரேஷன், லாங் டிம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறார். அதுல நமக்கு ஒளி தென்படுவது இல்லை. நம்ம எப்பொழுதுமே இந்த அரைகுறை வெளிச்சத்தை தான் மனிதன் செயல்படுகின்றான். எதற்காக இதெல்லாம் நடைபெறுகின்றது என்றால், ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னா, இது மூலமாக நம்முள் ஏதோ ஒன்று மலர்வதற்கான, விளைவதற்கான ஒரு விதை விதைக்கப்படுகின்றது. அதுதான் புரிஞ்சுக்கணும். இவ்வளவு டாயில் ஹோப் எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒன்று நம்மிடம் இருந்து தோன்றுவதற்கான வித்து அங்கு விதைக்கப்படுகின்றது. அதுக்காகத்தான் பகவான் இதை குறிப்பிடுகின்றார். அது வந்து ஒரு நீண்ட பயணம். அதன் மூலமாக ஏதோ நிகழப்போகின்றது. மனிதனுக்கு வந்து நமக்கு தெரியல. We are not aware of it, but something is going to happen through all these experiences. அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வரிகள்ல நம்ம பகவான் விளக்குகின்றார், என்ன நடக்க போகின்றது அப்படிங்கிறது. இதைத்தான் பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? ஒரு மாபெரும் புள்ளி அப்படிங்கிறார், ஒரு ராட்சச புள்ளி அப்படிங்கிறார், a giant point அப்படிங்கிறார். பேஜ் 24ல
lines 87 to 95. அதை பார்க்கலாம். நம்ம இந்த வரிகள் பார்த்தோம் அப்படின்னா புரியும் எதுக்காக நம்ம இவ்வாறு நாம் தயார் செய்யப்படுகின்றோம் அப்படிங்கிறது புரியும். In his climb to a peak no feet have ever trod, he seeks through a penumbra shot with flame, a veiled reality half known, ever missed, a search for something or someone never found, cult of an ideal never made real here, an endless spiral of ascent and fall until at last is reached the giant point அப்படிங்கிறார். அப்புறம் through which his glory shines for whom we were made and we break into the infinity of God அப்படிங்கிறார். ஸோ இந்த வரிகள்ல மொத்தம் 9 வரிகள்ல கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு என்ன நடக்கின்றது அப்படிங்கறத பகவான் விளக்குகின்றார். வரிகளுக்கான அர்த்தத்தை முதல்ல பார்ப்போம். In his climb to a peak no feet have ever trod. மனிதனுடைய பயணம் அந்த பரிணாமத்துல மேலே மேலே செல்கின்றான் அப்படிங்கிறத பார்த்தோம். அவன் ஒரு சிகரத்தை தொடுவதற்காக அவன் மேலே ஏறுகின்றான். அந்த அந்த சிகரத்தை யாருமே தொட்டதில்லை. நோ ஃபீட் ஹேவ் எவர் ட்ராட். அந்த அந்த பாதையில் யாருமே பயணித்ததில்லை. He seeks through a penumbra shot with flame. ஏதோ ஒன்றை தேடுகின்றான். He seeks throughனா தேடுதல். He seeks through. எதன் வழியாக தேடுகின்றான்? ஒரு நிழல், ஒரு ஒளி மங்கிய பிரதேசம். பெனம்பிரான என்ன அர்த்தம்னா ஒளி மங்கி நடுப்புற, அதாவது பெனம்பிரான சுத்தி ஒளிவட்டம் இருக்கும், நடுப்புற ஒரு நிழல் இருட்டா இருக்கும். இந்த எக்லிப்ஸ் எல்லாம் வரும்போது பார்க்கலாம். அதை வெளியில ஒளிவட்டம் இருக்கும், நடுப்புற ஒரு ஷேடு இருக்கும், ஒரு டார்க் போர்ஷன் இருக்கும். அப்படிதான் நம்மளுடைய வாழ்வு இருக்கின்றது. He seeks through a penumbra shot with flame. அது உள்ள இருக்கு, பட் அதுல ஒரு ஒளி பிழம்பு அதன் மூலமாக தோன்றுகின்றது, அதனூடே தோன்றுகின்றது. He seeks through a penumbra shot with flame. எதை தேடுகின்றான் அவன் அவ்வாறு? A veiled reality, மறைந்திருக்கும் ஒரு மெய்ப்பொருளை ஒரு மனிதன் தேடுகின்றான். எல்லோருமே அதைத்தான் தேடுகின்றோம். ஏன் இதெல்லாம் நம்ம சாவித்திரி படிக்கிறோம், ஆன்மீக விஷயங்களை நமக்கு நாட்டம் ஏற்பட இருக்கின்றது என்றால், ஏதோ நமக்கு தெரியல, அதை நாம் கண்டறிய விரும்புகிறோம். நமக்குள்ள ஏதோ ஒரு தேடுதல் இருக்கின்றது. அந்த தேடுதல் தான் நம்ம இந்த முயற்சிகளை செய்ய சொல்கின்றது. எது அது அப்படின்னா, மறைந்திருக்கும் ஒரு மெய்ப்பொருள். வெயில்டு அர்த்தம் திரையிட்டு தன்னை மூடி இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். வெயில்டு ரியாலிட்டி, மெய்ப்பொருள். அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் ரியாலிட்டி ஹாஃப் நோன், அது முழுவதுமாக நமக்கு தெரிந்திருக்கின்றதா என்றால் இல்லை, அரைகுறையாகத்தான் நாம் அறிந்து வைத்துள்ளோம். அதை நாம் கண்டறிந்துள்ளோமா என்றால் அதுவும் இல்லை. எப்பொழுதுமே நாம் கண்டறிய முடிவதே இல்லை. எவர் மிஸ்ட் அது. அப்புறம் அது எத்தகையது? அந்த தேடுதல் எதை தேடுகின்றோம் அப்படின்னா, a search for something, எதையோ தேடுகின்றோம். ஆர் someone, யாரையோ தேடுகின்றோம். ஆனால் தேடுபவரோ நாம் கண்டறிவது இல்லை. நெவர் ஃபவுண்ட். பரம்பொருளை நமக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கோம், பட் we are not able to find the divine within us. இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு மனிதனும் செய்து கொண்டு இருக்கின்றான். A search for something or someone never found.
கல்ட் ஆஃப் அன் ஐடியல் நெவர் மேட் ரியல் ஹியர் அப்படிங்கிறார். கல்ட்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்றை குறித்த ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதியான நம்பிக்கை. இதுதான் கல்ட். கல்ட் வர்ஷிப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒன்றின் மீது உறுதியாக பற்றை வைத்துக் கொண்டு ஒரு ஐடியல், அதை மையமாக வைத்துக்கொண்டு வாழ்வினுடைய இயக்கங்களை அதை சுற்றி அமைத்துக் கொள்ளுதல். ஏதோ ஒரு லட்சியத்தை மையமாக வைத்துக்கொண்டு வாழ்வினுடைய இயக்கங்களை அதை சுற்றி அமைத்துக் கொள்ளுதல், இதைத்தான் நம்ம கல்ட் அப்படிங்கிறோம். ஒரு லட்சியத்தை சார்ந்திருக்கும் ஒரு நம்பிக்கை. கல்ட் ஆஃப் அன் ஐடியல். கல்ட்டு தான். கல்ட்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம என்ன ரியலைஸ் பண்ணல, ஆனா அது குறித்த நம்பிக்கையை நாம் வைத்திருக்கிறோம். அது குறித்த ஒரு மாபெரும் நம்பிக்கையை நாம் வைத்திருக்கின்றோம், ஒரு பற்றை நாம் வைத்திருக்கின்றோம். கல்ட் ஆஃப் அன் ஐடியல், ஒரு லட்சியத்தினுடைய ஒரு நம்பிக்கை. கல்ட் ஆஃப் அன் ஐடியல் நெவர் மேட் ரியல் ஹியர் அப்படிங்கிறார். இன்னும் நம்ம அதை இன்னும் அடையல, நிதர்சனமா அடையல. ஆனா அதை லட்சியமாக வைத்துக்கொண்டு அதை நாம் வழிபடுகின்றோம். கல்ட் ஆஃப் அன் ஐடியல் நெவர் மேட் ரியல் ஹியர். இந்த முயற்சி எப்படி இருக்கு, பயணம் எப்படி இருக்கு அப்படின்னா, an endless spiral of ascent and fall. நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, சர்க்கிள் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். அதை ஒட்டிய கருத்து தான் பகவான் குறிப்பிடுகின்றார். an endless spiral. ஸ்பைரல்னா அப்படி என்ன அர்த்தம்? சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைரல் ஷேப்ல தான் இருக்கும். அண்ட் என்லெஸ் ஸ்பைரல், அது முடிவில்லாதது, மேல் நோக்கி போயிட்டே இருக்கு. அண்ட் என்லெஸ் ஸ்பைரல் ஆஃப் அசென்ட் அண்ட் ஃபால். ஒரு பக்கம் ஏறும், இன்னொரு பக்கம் இறங்கும், ஒரு பக்கம் ஏறும், இன்னொரு பக்கம் இறங்கும், அப்படிதான் போயிட்டு இருக்கு மனிதனுடைய தேடுதல். அண்ட் என்லெஸ் ஸ்பைரல் ஆஃப் அசென்ட் அண்ட் ஃபால் until at last is reached the giant point. இந்த பயணம் எதுவரைக்கும் போய்கொண்டிருக்கின்றது, எதில் முடிகின்றது என்றால், அந்த மாபெரும் ஒரு புள்ளியை அது எட்டுகின்றது. until at last is reached, இறுதியாக அந்த மாபெரும் ஒரு புள்ளியை அது எட்டுகின்றது. the giant point அப்படிங்கிற அந்த புள்ளியின் மூலமாக எதனுடைய ஒரு எது ஒன்று தன்னை வெளிப்படுத்தி, தன்னுடைய மகோன்னதத்தை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படின்னா, through which his glory shines, for whom we were made அப்படிங்கிறார். மாபெரும் புள்ளியின் மூலமாக அந்த பரம்பொருளினுடைய அந்த மகோன்னதம் பிரகாசிக்கின்றது. ஏன்னா அந்த பரம்பொருளுக்காகத்தான் நாம் அனைவருமே உருவாக்கப்பட்டுள்ளோம். மனிதன் எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுள்ளான் என்றால், அந்த பரம்பொருளை எட்டுவதற்காகத்தான். இதைத்தான் பகவான் லைவ் டிவைன்லயே கூறுகின்றார். இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இண்டிவிஜுவல் மூலமாக அந்த பரம்பொருள் தன்னை அடைய விரும்புகின்றது அப்படிங்கிறார். அதற்காகத்தான் ஒவ்வொரு தனி மனிதனும் படைக்கப்பட்டுள்ளான் அப்படிங்கிறார். சோ அந்த ஜாயிண்ட் பாயிண்ட், அந்த ராட்சச புள்ளி அப்படிங்கிறார். அதன் மூலமாக அந்த பரம்பொருளினுடைய அந்த மகோன்னதம் ஒளி வீசுகின்றது. அதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதர்களும் படைக்கப்பட்டுள்ளார்கள். for whom we were made and we break into the infinity of God. அதை எட்டியவுடன் என்ன நடைபெறுகின்றது? அந்த மாபெரும் புள்ளி அதை ஒரு எட்டியவுடன் என்ன நடைபெறுகின்றது? நாம் அந்த பரம்பொருளினுடைய எல்லையற்ற தன்மையை நாம் எட்டுகின்றோம் அப்படிங்கிறார். and we break into the infinity of God. எப்படி அந்த பயணம் நடைபெறுகின்றது? மனிதனுடைய அந்த லாங் டிம் ப்ரிப்பரேஷன் இறுதியில் எங்க கொண்டு முடியுது அப்படிங்கிறத பகவான் இங்கே காட்டிவிட்டார். நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தத்துக்கு பொருளுக்கு போகலாம். ஏன்னா மனிதன் அந்த உச்சக்கட்ட
தன் உச்சக்கட்ட சிகரத்தை தான் எட்ட விரும்புகின்றான். அவனுடைய பயணம் யாருமே இதுவரைக்கும் பயணிக்காத ஒரு பாதையாகத்தான் இருக்கின்றது. சாதாரண மனிதன் உலகத்துல பயணிக்கக்கூடிய பயணம் எல்லாரும் பயணித்த பாதையை பயணிக்கின்றோம். ஆனால் இந்த ஆன்மீகத்துல எல்லாரும் எதை பயணிக்க விரும்புகின்றோம்? ஒரு உயர்வான நிலையை எட்டுகின்றோம். அது இதுவரைக்கும் யாருமே ரீச் பண்ணாததுதான் நம்ம ஒவ்வொரு மனிதனும் அதை அடைய விரும்புகின்றான். மனிதன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனித குலத்தை பற்றி பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு தனி மனிதனை பற்றி குறிப்பிடல, மனித குலத்தை பற்றி குறிப்பிடுகின்றார் இங்கு. ஏன்னா மனித குலம்தான் அந்த இறைவனை எட்ட விரும்புகின்றது. இதுவரைக்கும் அந்த 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 இடத்திற்கு யாரும் சென்றதில்லை. மனித குலம்தான் மனித குலம்தான் அதை செய்யவும் முடியும். விலங்குகளினால் முடியாது, மனிதனுக்கு கீழ் உள்ள அமைப்புகளினால் முடியாது. மனிதன் என்பவன் தான் அந்த பரம்பொருளை எட்ட முடியும். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். இங்க தனி மனிதன் அப்படிங்கிறது இல்லை, மனிதன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். ஏன்னா மனிதன் தான் அந்த பரம்பொருளை எட்ட முடியும். அவன் தான் யாரும் பயணிக்காத அந்த பயணத்தை துவங்கி உள்ளான் அப்படிங்கிறார். மனிதனுக்கு முந்தைய ஜீவராசிகள் அதை இதுவரைக்கும் அதை ரீச் பண்ணவே இல்லை. அவனுடைய வழி பார்த்தோம் அப்படின்னா தெளிவற்ற நிலையில் இருக்கின்றது. ஆனால் இருந்தாலும் அது அந்த ஒரு மகோன்னதமான ஒளியினால் ஒளியூட்டப்பட்டு இருக்கின்றது. பெனம்பிரா ஷார்ட் வித் ஃப்ளேம் அப்படிங்கிறார் பகவான். இதுல இதுல ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் தான் பயணிக்கின்றார்களா, பங்கேற்கின்றார்களா அப்படின்னா கிடையாது. எல்லா மனிதர்களும் இந்த பயணத்தில் பங்கேற்கின்றார்கள். அதை புரிந்து கொள்ளணும். இட் இஸ் அ கலெக்டிவ் ஆஸ்பிரேஷன் தான் நடக்குது இங்க. இட்ஸ் அ கலெக்டிவ் ஜேர்னி. நாம் அறிந்துள்ளோம், அறியாமல் இருக்கின்றோம், அது வேற விஷயம். பட் இட்ஸ் அ கலெக்டிவ் ஹியூமன் ஜேர்னி தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த பயணத்தில் எது இலக்காக இருக்கின்றது என்றால் அந்த பரம்பொருள் தான் இலக்காக இருக்கின்றது. மறைந்து தன்னை மறைந்திருக்கும் நிலையில் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாத நிலையில் இருக்கும் அந்த பரம்பொருளை மனிதன் எட்டுவதுதான் இங்கு இலக்காக இருக்கின்றது. மனிதன் இங்க பகவான் இங்க குறிப்பிடக்கூடிய கருத்து, இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, a search for something, a veiled reality, half known, ever missed. A search for something or someone never found. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, மனிதனுடைய பயணத்துல சமயத்துல அந்த பரம்பொருளை கண்டறிந்து விட்டது போல தோன்றினாலும் இறுதியில் அவனால கண்டறிய முடியாது. அதுதான் அர்த்தம். போல தோன்றும், ஆனா அது கிடைக்காது. பரம்பொருள் எதனாலும் அறிந்து கொள்ள முடியாதது. இட்ஸ் அன்னோவபிள். அறிந்து கொண்டோம் என்று ஒருவர் நினைக்கும் பொழுது அது அவருடைய பிடியில் இருந்து விலகி சென்று விடும். அதைத்தான் இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். சில மனிதர்களுக்கு அந்த பரம்பொருளை ஒவ்வொரு மனிதரும் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு தகுந்த மாதிரி தான் பரம்பொருளை உருவகப்படுத்தி எண்ணுகின்றார்கள். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா அமைதி என்கின்ற வடிவத்தில் அந்த பரம்பொருளை எண்ணுகின்றார்கள். அழகு, சக்தி, வலிமை, மகிழ்ச்சி என்று சில பேர் எண்ணுகின்றார்கள். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வடிவத்தின் மூலமாக அந்த பரம்பொருளை எண்ணுகின்றார்கள். எப்படி பண்ணினாலும் சரி அந்த பரம்பொருள் மனிதனுடைய பிடிக்கு சிக்காமல் தான் இருக்கின்றது. இதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். மனிதன் எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு அதன்படித்தான் அவன் வாழ விரும்புகின்றான். அந்த லட்சியத்தை அவன் நிஜமாகவே அடைய விரும்புகின்றான் வாழ்வில். இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு லட்சியத்தை அடைவதில் ஒரு மனிதன் என்ன செய்கின்றான்,
வாழ்க்கையை ஒரு அமைப்புக்குள் அவன் வைத்துக் கொள்ள முயற்சிக்கின்றான். ஒரு லட்சியத்தை எட்டுவதற்காக ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கையை ஒரு அமைப்புக்குள் கட்டமைத்துக் கொள்ளத்தான் விரும்புகின்றான். அதை சுற்றி தான் அதற்குள்ளேயே தான் அவன் மீண்டும் 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 அவனுடைய இயக்கங்களை வகுத்து கொள்ள விரும்புகின்றான். இது எப்படி இருக்கு அப்படின்னா, அது ஒரு நேரோ கல்ட் மாதிரி ஆயிடுது. ஒன்றை அடையணும் அப்படின்னா 1 2 3 4 சில விஷயங்களை போட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுமானங்களை மனிதன் அமைத்துக் கொள்கின்றான். அது லட்சியம் உயர்வாக இருந்தாலும் அதை அடைவதற்கான வழிகளை அவன் ஒரு குறுகிய எல்லைக்குள் வைத்துக் கொள்கின்றான். இதைத்தான் பகவான் கல்ட் அப்படிங்கிறார். முக்கியமாக என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதுல மனிதனுக்கு ஏறுமுகமாகவும் அனுபவம் கிட்டுகின்றது, இறங்குமுகமாகவும் கிட்டுகின்றது. அந்த சரிவும் அவனுடைய வாழ்வில் ஏற்படுகின்றது. சரிவு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் தவிர்க்க முடியாதது. ஏன்னா மனிதன் அறியாமையில் தான் இருக்கின்றான். அறியாமையில் இருக்கின்ற வரைக்கும் அவனுடைய இந்த உயர்வான லட்சியத்தை எட்டும் அந்த பயணத்தில் கூட ஏறுமுகமும் காணப்படும், இறங்குமுகமும் காணப்படும். அதனால்தான் இந்த அசெண்டிங் ஸ்பைரல் அப்படிங்கிறார். இருந்தாலும் மனிதன் மேலே நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இறுதியில இந்த பயணம் எங்கு கொண்டு முடிகின்றது என்றால், அந்த இலக்கு எப்படி இருக்குன்னா, அது ஒரு மாபெரும் புள்ளியாக இங்கு சித்தரிக்கப்படுகின்றது. அந்த புள்ளியின் மூலமாகத்தான் அந்த பரம்பொருளினுடைய அந்த மகோன்னதம் அங்கு பிரகாசிக்கின்றது. அந்த பரம்பொருளிற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். அவன் மூலமாக அந்த பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்த விரும்புகின்றது. அதனால்தான் மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். மனிதனின் தன்னுடைய வாழ்வில் சுகபோகங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனிதன் படைக்கப்படவில்லை. மனிதனின் மூலமாக அந்த பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்த விரும்புகின்றது. அதனால்தான் மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். அந்த கருத்தை தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். இதுல பகவானுடைய அந்த டிஃப்ரெண்ட் ஃபேசஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் தான் இங்க சித்தரிக்கின்றார். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஜேர்னி எப்படி இருக்கு அப்படின்னா, அறியாமையில் இருக்கின்றது. இருந்தாலும் நம்ம அறியாமையில் இருந்தாலும் நம்ம வாழ்வில் அந்த மறைந்துள்ள அந்த உன்னதங்களை நாம் தரிசிக்கின்றோம். ஏதோ பெரிய விஷயம் இருக்கு, பின்னாடி ஒரு முக்கியமான சில மகோன்னதமான உயர்வான விஷயங்கள் இருக்கின்றது, அது என்னன்னு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல நாம் அதில் முனைப்பாக இருக்கின்றோம். ஒரு லட்சியத்தை நாடுகின்றோம், அதற்காக தேடுதலையும் நாம் துவங்குகின்றோம். நம்முடைய வாழ்வு அப்பால் என்ன இருக்கின்றது என்பதை நாம் அறிய விரும்புகின்றோம். அதை அறிந்து கொள்வதற்கு ஆர்வமும் கொள்கின்றோம். இதுல அந்த ஆர்வத்தினுடைய தீவிரத்தின் காரணமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்ம அந்த எல்லையற்ற தன்மையை எட்டுகின்றோம். எல்லைக்குட்பட்ட நிலையிலிருந்து அந்த எல்லையற்ற தன்மையை ஒரு மனிதன் எட்டுகின்றான். இது இவ்வாறுதான் ஒரு மனிதனுடைய பயணம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆன்மீகத்துல ஒவ்வொருடைய மனிதனுடைய பயணமும் இவ்வாறுதான் துவங்குகின்றது, இவ்வாறுதான் நடைபெறுகின்றது. அடுத்தது பகவான் அந்த இறை ஒளியை பற்றி பகவான் வர்ணிக்கின்றார். வாழும் ஒளி, லிவிங் லைட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பேஜ் 24, lines 96 to 97. Across our nature's borderline, we escape into supernatures of living light என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்படிலாம் பண்றோம் இல்லையா? நம்ம ஒரு புள்ளியை ஏற்றுகின்றோம், அதன் மூலமாக அந்த பரம்பொருளினுடைய மகோன்னதமான ஒளி பிரகாசிப்பதை காண்கின்றோம். அப்புறம் இறுதியில நம்ம அந்த பகவான் என்ன கூறியுள்ளார், அந்த பரம்பொருளினுடைய எல்லையற்ற தன்மைக்குள் நாம் செல்கின்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். We break into the infinity of God என்று பகவான் குறிப்பிட்டுள்ளார்.
அவ்வாறு நம்ம செல்லும் பொழுது என்ன நடைபெறுகின்றது அப்படின்னா, அக்ராஸ் அவர் நேச்சர்ஸ் பார்டர், மனிதனுடைய ஒரு சுபாவம், அதனுடைய எல்லை, அதை கடந்து செல்கின்றோம். அக்ராஸ் அவர் நேச்சர்ஸ் பார்டர் லைன் வி எஸ்கேப். நம்மளுடைய எல்லை பார்த்தோம் அப்படின்னா, நம்மை பற்றியுள்ள அந்த இயற்கையினுடைய எல்லையை ரொம்ப நேரோ லிமிட்ஸ்ல தான் அது இருக்கு. அதை நம்ம தாண்டி செல்கின்றோம். எங்கு செல்கின்றோம்? we escape into super nature's arc of living light. நம்ம அந்த சூப்பர் நேச்சர் அப்படிங்கிறதுக்கான டிஃபரன்ஸ் நம்ம போன செஷன்ல பார்த்தோம். நேச்சர் அப்படிங்கிறது மனிதன் தற்பொழுது இருக்கக்கூடிய அவனை சார்ந்துள்ள இயற்கையான நிலை, அதுதான் சாதாரண நேச்சர். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்புகள், நாம் சார்ந்துள்ள இயற்கை, எல்லைக்குட்பட்டு செயல்படும் நம்முடைய சக்திகள், அதைத்தான் பகவான் நேச்சர் அப்படிங்கிறார். சூப்பர் நேச்சருங்கிறது என்னது? பரம்பொருளினுடைய சக்தி. சாதாரண நேச்சர் அப்படிங்கிறது மனிதனுடைய சக்தி, எல்லைக்குட்பட்டு செயல்படும். சூப்பர் நேச்சர் அப்படிங்கிறது அந்த சித் சக்தி, பரம்பொருளினுடைய சக்தி. மனிதன் எல்லைக்குட்பட்ட தன் சக்தியினுடைய அந்த பார்டர், அதனுடைய எல்லையில் இருந்து அந்த சூப்பர் நேச்சர், அதி உன்னத இயற்கையினுடைய அந்த வாழும் ஒளியினுடைய ஒரு எல்லையை அவன் தொடுகின்றான், அதற்குள் செல்கின்றான் அப்படிங்கிறார். இன்டு சூப்பர் நேச்சர்ஸ் ஆர்க் ஆஃப் லிவிங் லைட் அப்படிங்கிறார். நம்முடைய நேச்சர் இருக்கு, நம்முடைய ஹியூமன் நேச்சர் ஒரு பக்கம் இருக்கு, நமக்கு மேல சூப்பர் நேச்சர் இருக்குது. பிரகிருதி, பரா பிரகிருதி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு இடையில ஒரு பார்டர் லைன் இருக்கு. ஒன்ஸ் அந்த பவுண்டரி, அந்த எல்லையை நம்ம பிரேக் பண்ணி கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோங்க? ஒரு ஒளி பொருந்திய ஒரு கர்வ், ஒரு வளைவு. எதனுடைய வளைவை பார்க்கிறோம்? அந்த அதி உன்னத இயற்கை, சூப்பர் நேச்சர், அதனுடைய ஒளி பொருந்திய ஒரு வளைவை நாம் பார்க்கின்றோம், அதை நாம் எட்டுகின்றோம். அங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அங்க நிழலே காணப்படுவது இல்லை. லிவிங் லைட் அப்படிங்கிறார் பகவான். மனிதனுடைய இயற்கை எப்படி இருக்கு? இருளடைந்து இருக்கின்றது. அப்ஸ்கியூரிட்டி தான் இங்க பாக்குறோம். நம்ம இக்னோரன்ஸ்ல இருக்கோம், அப்ஸ்கியூரிட்டி பாக்குறோம். ஆனால் அங்க அந்த சூப்பர் நேச்சர் எப்படி இருக்கு? லிவிங் லைட்டா இருக்கு. லிவிங் லைட், அந்த சூப்பர் நேச்சர், அதனுடைய லிவிங் லைட், அதை எட்டுகின்றோம் அப்படிங்கிறார். அந்த நிலையில என்ன ஏற்படுகின்றது மனிதனுக்கு அப்படின்னா, மனிதனை பீடித்துள்ள அந்த அறியாமை முற்றிலுமாக அவனை விட்டு விலகுகின்றது. அந்த அறியாமையினுடைய பலு அவன் முற்றிலுமாக அவனை விட்டு விலகுகின்றது. சாதாரண நேச்சர் சூப்பர் நேச்சர் அது எட்டியவுடன் அங்க அந்த நிலையில எப்பொழுதுமே ஒளிதான். இங்க இருக்கிற மாதிரி இருள் அப்புறம் ஒளி அப்படிங்கிற மாறி மாறி விஷயங்கள்லாம் கிடையாது. எப்பொழுதுமே ஒளியைத்தான் பார்க்கின்றான். பரம்பொருளினுடைய ஒரு எல்லையற்ற தன்மையையும் ஒளியையும் ஒரு மனிதன் எட்டுகின்றான். இந்த கருத்துக்களைத்தான் இந்த 2 வரிகள்ல பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த உபநிடதங்கள் நாம் படித்திருக்கிறோம் இல்லையா? அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தங்கமயன்னு பார்த்திருக்கோம். நான் பீயிங் டு ட்ரூ பீயிங், டார்க்னஸ் டு லைட், டெத் டு இம்மார்டாலிட்டி. அந்த நிலையைத்தான் பகவான் இங்கு விளக்குகின்றார். அடுத்து லைன்ஸ் 98 to 99, பேஜ் 24ல அடுத்த 2 வரிகளை பார்க்கலாம். பேஜ் 24, 98 to 99. இதுல எப்படி ஒரு மனிதனுடைய, இந்த வரிகள்ல பகவான் என்ன குறிப்பிடுகின்றார்? ஒரு மனிதனுடைய இந்த
படிநிலைகளில் திருவுருமாற்றத்தில் அவன் எதிர்கொள்ளும் படிநிலைகள்ல எவ்வாறு திருவுருமாற்றம் ஒரு அறியாமைக்குட்பட்ட மனம் ஒளி பொருந்திய மனமாக மாறுகின்றது அப்படிங்கிறத தான் இங்க குறிப்பிடுகின்றார். அறியாமைக்கு உட்பட்ட மனம் எவ்வாறு ஒரு ஒளி பொருந்திய மனமாக திருவுருமாற்றம் அடைகின்றது, அறியாமையிலிருந்து எவ்வாறு ஒரு மனிதன் விடுபடுகின்றான் என்பது குறித்து தான் பகவான் இங்கு விளக்குகின்றார். திஸ் நவ், அதாவது பேஜ் 24, வரிகள் 98 to 99. This now was witnessed in that son of force. In him that high transition laid its base. இங்க முக்கியமா என்ன புரிந்துக்கணும், சன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு பகவான் யாரை குறிப்பிடுகின்றார்? அஷ்டபதியை குறிப்பிடுகின்றார். சன் ஆஃப் ஃபோர்ஸ் ஏற்கனவே பார்த்தோம். சன் ஆஃப் ஃபோர்ஸ் அஷ்டபதி என்ன அப்படின்னா லார்ட் ஆஃப் ஹார்சஸ். ஹார்ஸ் எப்பொழுதுமே சக்தியினுடைய ஒரு சங்கேத குறியீடாக பகவான் குறிப்பிடுகின்றார். சோ இங்க சன் ஆஃப் ஃபோர்ஸ் என்று பகவான் குறிப்பிடுவது அஷ்டபதியை குறிப்பிடுகின்றார். இதுவரைக்கும் மனிதனை சொல்லுகின்றார். இப்ப அஷ்டபதியிடம் பகவான் வந்து விட்டார். அஷ்டபதியை குறிப்பாக இங்கு குறிப்பிடுகின்றார். This now was witnessed in that son of, இதுவரைக்கும் பார்த்த அந்த இயக்கங்கள்லாம் இப்ப அஷ்டபதியிடம் காணப்படுகின்றன அப்படிங்கிறார். This now was witnessed in that son of force. In him that high transition laid its base. இப்ப பார்த்தமே ஒரு முழு திருவுருமாற்றம், அதனுடைய அடித்தளம் அவனுள் அமைக்கப்படுகின்றது அப்படிங்கிறார். This now was witnessed in that son of force. In him that high transition laid its base என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த டிரான்ஸ்பர்மேஷன் திருவுருமாற்றம் அஷ்டபதியிடம் நடைபெறுகின்றது அப்படிங்கிறார். எல்லா மனிதர்கள்ட்டையும் நடக்கக்கூடிய அந்த தயார் செய்யப்படும் நிலையைத்தான் பகவான் இதுவரைக்கும் விளக்கினார். மனிதன் தயார் செய்யப்படும் நிலை, இறுதியாக அந்த ஜாயிண்ட் பாயிண்ட், மாபெரும் புள்ளி, அதை எட்டுவது, அதன் மூலமாக அந்த அதி உன்னத இயற்கை எட்டுவது, இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் இப்ப அஷ்டபதியிடம் நடைபெறுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அஷ்டபதி பகவான் சன் ஆஃப் ஃபோர்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல எகையும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அஷ்டபதியை ஒவ்வொரு தடவையும் அஷ்டபதியை குறிப்பிடும் பொழுது ஏதோ அஷ்டபதி என்கின்ற தனிப்பட்ட அந்த கிங், அந்த கேரக்டர் அப்படின்னு நினைக்க கூடாது. அஷ்டபதியை பகவான் மனித குலத்தினுடைய ஒரு பிரதிநிதியாகத்தான் குறிப்பிடுகின்றார். அஷ்டபதிக்கு என்ன அனுபவங்கள் ஏற்படுகின்றதோ அவை அனைத்துமே ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் நடைபெற வேண்டும் என்பதுதான் இந்த சாவித்திரியினுடைய காவியத்தினுடைய இலக்காக பகவான் கொண்டுள்ளார். ஆகையினால இதற்கெல்லாம் முன்னோடியாக அஷ்டபதியை பகவான் இங்கு நமக்கு முன் வைக்கின்றார் என்பதை நம் மனதில் எப்பொழுதுமே வைத்துக் கொள்ளணும். ஏதோ அஷ்டபதி என்பது வேறு, அப்படி நம்ம வேறுன்னு நினைக்கக்கூடாது. நமக்கெல்லாம் முன்னோடியாக அஷ்டபதி செயல்படுகின்றார். இந்த நிலையை ஒவ்வொரு மனிதனும் எட்ட வேண்டும் என்பதுதான் பகவானினுடைய நோக்கமாக இந்த காவியத்தில் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா அஷ்டபதியினுடைய இந்த பயணத்துல அஷ்டபதியை எதை கண்டு உணர்கின்றார் என்றால், அவருடைய ஒரு குறுகிய ஒரு மனம் சார்ந்த உணர்வு நிலை, அதிலிருந்து ஒரு அகண்டு விரிந்த விசாலமான ஒரு ஆன்மீக அதிமானச உணர்வு நிலைக்கு தான் மாறுவதை அவர் கண்டு உணர்கின்றார். இதைத்தான் இந்த பகவான் இங்க முக்கியமாக குறிப்பிடுகின்றார். நம்ம இத்துடன் இந்த செஷனை நாம் முடித்துக் கொள்ளலாம். அடுத்த வரிகள்ல இருந்து நம்ம லைன்ஸ் 100ல இருந்து நம்ம அடுத்த செஷன்ல இருந்து நம்ம பார்க்கலாம்.